சங்கையானவர்களே, என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்குரிய என்னுடைய உடன்பிறவா சகோதரரான, எல்லா வகையிலும் என்னோடு பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு என்னோடு அன்பு பாராட்டக்கூடிய சங்கையான, நாங்கள் எங்களுடைய உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சியின் தஃப்ராத்தி மஜ்லிஸில் இருந்து அவர்களுக்கு ஞான கவி என்று பட்டம் கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பட்டம் தெரிந்தவர்கள் தான் சங்கையான அல்ஹாஜ் ஆர்.எஸ். காயின் இளவரசர் அவர்கள். இந்த உன்னதமான மஜ்லிஸ் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மஜ்லிஸுக்கு வருகை தந்ததோடு மட்டுமல்லாமல், இந்த மஜ்லிஸ் எங்கெல்லாம் உலகத்தில் எந்த பாகத்தில் நடந்தாலும் அதில் ஒரு பங்கு அவருக்கு உண்டு. இந்த மஜ்லிஸ் இலங்கையிலும் மலேசியாவிலும் துபாயிலும் இன்னும் அடுத்தடுத்த நாடுகளில் இனி வரக்கூடிய காலங்களிலே சிங்கப்பூரிலும் மற்ற பல நாடுகளிலும் நடக்க இருக்கிறது. அப்படி எங்கெல்லாம் இந்த மஜ்லிஸ் நடைபெறுகிறதோ, என்றெல்லாம் ஓதப்படுகிறதோ, அந்தெல்லாம் அவருக்கு ஒரு பங்கு அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தக்கலை ஞானமாமேதை ஷேகனா பீர் முகமது சாஹிப் அவர்களுக்கு அவர்கள் அப்பாவின் மீது கொண்ட மஹப்பத்திற்காக அந்த பாக்கியத்தை தந்தார்கள். அவர்கள்தான் இந்த உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சி என்றால் என்ன, இந்த மஜ்லிஸுக்குள்ளாக என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறது, இதை ஓதுவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் பாட்டாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அது விரைவாக சங்கையான இசையமைப்பாளர் ஷாஜான் சாஹிப் அவர்கள் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய இசையிலே விரைவாக அது வெளிவர இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட அரும்பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தக்கலை ஞானமாமேதை ஷேகனா பீரப்பாவின் மீது அவர்கள் கொண்ட முஹப்பத், அவர்கள் ஒரு பாடலாக ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதுவரை அப்பாவை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவரை அவருக்கு பீரப்பாவை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு இரவுதான் அவர் அப்பாவை பற்றிய வரலாறை கேட்டார். அன்றைய சுபஹ் தொழுகைக்கு முன்பாக அப்பாவை பற்றி அற்புதமான ஒரு பாடலை வடிவமைத்து விட்டார்கள். அது அப்பாவுடைய வரலாறுகளை புரிந்ததாக அமைந்தது. அப்படித்தான் நான் மலேசியாவில் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுது நாம் அங்குள்ள மக்களுக்கு இந்த ராத்திபை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அந்த நேரம் கூடிக்கொண்டே போகும். பாட்டாக இருந்தால் அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அமையுமே, அப்படி என்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது மிக அழகாக அவர்கள் அந்த பாடலை வடிவமைத்து தந்தார்கள். அது ஆக சிறந்ததாக, காலத்திற்கு ஏற்றதாக, அனைவர்களுக்கும் இதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உன்னதமான பாடலை வடிவமைத்த அவர்களுக்கு எல்லா ஹைர்களையும் பரக்கத்துகளையும் தந்து, இந்த பாடலில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் இந்த ராத்தீபை நேசிக்கக்கூடியவர்களையும், இந்த ராத்தீபை கொண்டாடக்கூடியவர்களையும், இந்த ராத்தீபை ஓதக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா பலன்களையும் குறைவின்றி தந்தல் புரிவாராக. ஆகவே அந்த பாடலை நாம் பாடி இன்ஷா அல்லாஹ் நாம் விழாவை நிறைவு செய்வோம். உலக பிரசித்தி பெற்றதிது ஓங்கிடும் ஞான புகழ்ச்சியோடு தஃப்ராத்திபு மஜ்லிஸ் ரப்பிடம் செய்யும் சிபாரிசு. உலக பிரசித்தி பெற்றதிது ஓங்கிடும் ஞான புகழ்ச்சியோடு தஃப்ராத்திபு மஜ்லிஸ் ரப்பிடம் செய்யும் சிபாரிசு. முன்னோர் மகிழ்ந்து முழங்கியது முஹப்பத்தாக துலங்குவது, அல்லாஹ்வை நபியை புகழுவது, அருமை துஆக்கள் மிளிருவது, திக்ரு தியானம் ஒளிருவது, தீமையை அகற்ற உதவுவது, விலங்கிடப்படுவான் இப்லீஸ், இது மீறிய ராத்திபு மஜ்லிஸ். அல்லாஹ் தந்த வேதத்தை, அவன் தூதர் நபி நாயகத்தை, நல்லோர் சஹாபா பெருமக்களை, குத்துபு முஹையத்தின் பீரப்பாவை, நல்லடியாரா ஒளிமார்களை மனதில் இருத்தி மாண்புடனே நினைவுபடுத்தும் ராத்தீபு, உலகெங்கும் ஒளிக்கும் ராத்தீபு. அல்லாஹ்வை திக்ரு செய்கையிலே அகத்தில் வெளிச்சம் ஏறிடுமே, அன்ன
அண்ணல் நபியை புகழுகையில் ஆனந்தம் உள்ளத்தில் ஊரிலுமே, நல்லடியார்களை நினைக்கையிலே சுவனத்தின் சுகந்தம் வீசிடுமே, நாளைய மறுமை வாழ்க்கையுமே நன்னபியோடு நடந்திடுமே. இதுவரை பாடினது இந்த ராத்திபுக்குள்ளாக என்ன இருக்கிறது? அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வது, நல்லோர்கள் நாதாக்களை நினைவு கூறுவது, அவர்கள் நமக்கு வசீஃபாவாக தந்த திக்ர்களை ஓதுவது, இதெல்லாம் இதற்குள்ளாக இருக்கிறது. இப்படி ஓதி வரக்கூடியதனால் தக்கலை ஞானமா மீது ஷேഖனா பீரப்பாவுடைய ஞான புகழ்ச்சியும் மாப்பிள்ளை லப்பி சாஹிபுல் ரலியல்லாஹு தஆலா ஒரு கோர்வை செய்த ராத்திபத்துல் ஜலாலியாவும் ஓதி வருவதனால என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும்? இல்லாததையோ ரப்பிடம் கேள், எடுத்து தருவான் அவன் நமக்கு, வல்லோன் அருள் மழை பெய்கையிலே வசந்தம் பிறக்கும் வாழ்க்கையிலே, நோயிருந்தால் அது அகன்றோடும், தேகத்தில் மிகவும் பலம் கூடும், நினைத்த காரியம் வெற்றி பெறும், வணிகத்தில் லாபம் பெருகி வரும், திருமண பந்தம் கூடிவிடும், மழலை செல்வங்கள் மடியில் விடும், கல்வி ஞானம் வளர்ந்துயரும், காணாமல் போகும் நம் துயரும், உள்ளங்கள் என்றும் அமைதியுறும், உறவுகள் பின்னி தழை தோங்கும், புல்ல முசீபத்து விரண்டோடும், எல்லாமே ராத்திபின் அனுகூலம், இந்திய மண்ணில் மாண்போடு இனிய மக்கள் ஆசியோடு, ரப்பே தந்த பெரும் பரிசு இது தஃபு ராத்திபு மஜ்லிஸ், பரக்கத்தோடு வாழ்வதற்கு பணிந்தென்றும் உன்னை தொழுவதற்கு, அல்லாஹ் இறக்கு அருள் காற்று, ஆமீன் ஆமீன் சொல்லேற்று, உலக பிரசித்தி பெற்றது ஓகிடும் ஞான புரட்சியோடு, தஃபூராத்திபு மஜ்லிஸ், ரப்பிடம் செய்யும் சிபாரிசு, ரப்பிடம் செய்யும் சிபாரிசு.